என்னங்க ஸோ இந்த மெட்டீரியலில் தான் நம்ம இப்போ அடுத்த காஸ்டியூமை பார்க்க போகிறோம். எப்படி இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது, எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும். இதில் ஒரு சூப்பரான காஸ்டியூம் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இப்போ அந்த மெட்டீரியலில் நம்ம ஒரு லாங் ஃப்ராக் தான் தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான யோக் பார்ட் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். யோக் பார்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து செஸ்ட்டு. எனக்கு செஸ்ட் வந்துட்டு 10.5 இன்ச்சஸ் வேணும். ஓகேங்களா? ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டோட்டலாக 11.5 இன்ச்சு. அதே மாதிரி வேஸ்ட் வந்துட்டு எனக்கு 9.5 இன்ச்சு வேணும். ப்ளஸ் 1 போட்டு நீங்கள் 10.5 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹைட் வந்துட்டு எனக்கு 13.5 ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக. ஸோ 14.5 இன்ச்சஸ் டோட்டலாக ஹைட் எனக்கு வேணும். தென் நெக்கோட நெக் வித் வந்து 3.5. இது ஸ்டிச்சிங் அலவன்ஸோட சேர்த்து தான் இருக்குது. அதே மாதிரி ஷோல்டரும் வந்து நான் 3 இன்ச் எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு 8.75 வரணும். பார்ட்டுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் இதுதான். இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து லைனிங் கிளாத்தை கட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியலில் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2.5 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 1 மீட்டராக நான் பிரித்து யோக் பார்ட்டுக்கு மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி 4 கிளாத் இருக்கிற மாதிரி நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஃபோல்டட் பார்ட்டும் இந்த பக்கம் ஓப்பன் சைடு இருக்க மாதிரி நான் கிளாத்தை போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஹைட் வந்து நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன், 14.5 இன்ச் எனக்கு வேணும். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் 14.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக் வித் வந்துட்டு இங்கேருந்து 3.5 சொல்லியிருந்தேன். 3.5லேருந்து 3 இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 11.5 சொல்லியிருந்தேன். இது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸோட சேர்த்து தான் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம 10.5 எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 10.5னே மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் வந்துட்டு 9.5. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் செஸ்ட்டு, இது வந்து வேஸ்ட்டு. ஸோ நமக்கு இப்படி தான் வரும். ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து நான் 6.5 எடுக்கிறேன். நமக்கு அது வந்து 8.75 ஆர்ம் ஹோல் வருதான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக வருது. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு ஆர்ம் ஹோல் வருது. 6.5 எடுக்கும்போது 8.75 நமக்கு எக்ஸாக்டாக வருது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 5.5 கொடுக்க போகிறேன். ஒரு வி ஷேப்பு நம்ம கொடுத்துக்கலாம். கர்வ்டு வியா கொடுக்கலாம். ரொம்ப வந்து இதாக கொடுக்காம, ஷார்ப்பாக கொடுக்காம கர்வ்டு வியா நான் வந்து கொடுக்குறேன். அங்காரகா ஸ்டைல் வரும் பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல இது கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இப்போ இங்கே 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம் ஸ்டிச்சிங்காக. ஸோ இதுதான் நமக்கு யோக் பார்ட்டு. ஸோ பேக் நெக்கில் நமக்கு எந்த அளவுக்கு வந்து இது வேணுமோ பேக் நெக்குக்கும் இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் பேக் நெக்குக்கு 6.5 வச்சுக்கிறேன். அதை மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு யூ நெக் தான் பேக் நெக்குக்கு நான் மார்க் பண்ணுறேன், ரவுண்ட் நெக் தான். ஸோ இப்போ யோக் பார்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் as usual எப்பயும் போல் நம்ம ப்ளவுஸுக்கு இந்த பக்கம் ஸ்லோப்பு போடுவோம், பட் இங்கே வந்து நம்ம இந்த பக்கம் ஸ்லோப்பு போட போகிறோம். ஒரு 1/2 inch வர மாதிரி ஸ்லோப்பை வந்து கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. டுவர்ட்ஸ் ஹேண்ட் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம ஸ்லோப் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக ஹெட் பின் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுறேன். ரெண்டுமே ஜாயின் பண்ணி தான் கட் பண்ணுறேன். ஏன் இப்படி கட் பண்ணுறேன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இது போட்டுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஓகேங்களா? நம்ம தனியாக எடுத்து வச்சிடறோம். திரும்ப எப்பயும் போல் பேக் பார்ட்டை வச்சுட்டு பேக்குக்கு நம்ம மெஷர்மெண்ட் வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அது டிஃபர் ஆகாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் அகலமாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த டைம். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு யோக் பார்ட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம யோக் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளாத்தை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பேக் பார்ட். பேக் பார்ட்டை நம்ம இதில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டை மட்டும் இதில் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது வந்து பேக் பார்ட். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம நான் ஃப்ரண்ட்டுக்கு இந்த கிளாத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு இப்போ இந்த கிளாத் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஸ்லீவ் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா 9 inchesக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு 14 inches வேணும். ஸோ இந்த கிளாத்தில் நான் 9 inchஸும் ஒரு 1/2 inch சேர்த்தி, ஓகேங்களா, சீம் அலவன்ஸோட 9.5 எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிளாத்தில் ரிமைனிங் பார்ட்டை நான் இதில் எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 7.5 நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு அப்படியே மார்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 2.5 inch வந்து கீழே கம்மியானா போதும், இல்லைன்னா 3 inches கம்மியாகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா
பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 8.5 கரெக்டாக வருது. ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து அது நம்ம இங்கே குடஞ்சு கட் பண்ணுவோம், அப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு இப்படி தான் ஸ்லீவ் வரப்போகுது. ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கட் போட்டுக்கோங்க. இதுவும் வந்துட்டு இங்கே போட்டுட்டோம்னா ஸோ இங்கே இந்த அந்த மிச்சர் கிளாத் எடுத்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? அது நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் புரியும். ஸோ நம்ம வந்து இப்போ யோக் பார்ட்டில் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணலை, பட் ஸ்லீவில் கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் ஃபிட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ப்ளவுஸில் கட் பண்ணுற மாதிரியே சுடிதான் இருக்கும், ஸ்லீவில் கட் பண்ணணும். ஆனால் யோக் பார்ட்டில் கட் பண்ணக்கூடாது. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்து நான் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலேயும் வந்து பேஸ் லைன் போட்டிருக்கேன், கீழேயும் பேஸ் லைன் போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு வந்து 26 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸோட சேர்த்து எனக்கு 26 இன்ச்சஸ் வேணும். அதனால நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நான் 6 பேனல் அனார்கலியை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? 6 பேனல் அனார்கலிங்கும் போது நமக்கு ஒரு சைடு வந்து இது வந்து ஃபோல்டட் பார்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து வேஸ்ட் வந்து 21 இன்ச்சஸ் வருது. 21 இன்ச்சஸ் வருதுங்களா? ஸோ நான் வந்து டிவைடட் பை 3 போடுறேன். ஸோ ஒரு பேனல் அப்போ ஒன் சைடு வந்து எனக்கு 21 வருது, பேக் சைடு 21. ஸோ டோட்டலாக 42 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அதை டிவைட் பை 6 போட்டோம்னா நமக்கு 7 இன்ச்சஸ் வருது. 6 பேனலுக்கு டிவைட் பை 6 போட்டோம்னா 7 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு பேனலுக்கும் எனக்கு 7 இன்ச்சஸ்க்கு வேணும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து நான் 4 இன்ச் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸோட நமக்கு 1 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸோட 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸோட 3.5க்கு பதிலாக நான் 4 இன்ச்சாக எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 8 இன்ச் வந்துடும். ஸோ இங்கே வந்து 4 இன்ச்சஸும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு நான் 8 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு பேனல் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இந்த கிளாத்தில் தான் நம்ம 2 பேனல் எடுக்க போகிறோம். அது இப்போ எப்படி எடுக்க போகிறோம்னு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது கிராஸாக போட்டால் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதே வந்து வேஸ்ட்டாக போயிடும், நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேனலை நம்ம இது பண்ணிட்டு கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேனலுக்கு இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? செவன் இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். 8 வேண்டாம், 7 எடுத்துக்கலாம். 7 எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஈவனா வந்துடும். ஓகேவா? இங்க கீழே வந்துட்டு நான் 7 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ண போறேன். இப்போ இந்த பார்ட் நம்ம கட் பண்ண போறோம். இப்போ ஒரு பேனல் நம்ம கட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய ஒரு பேனல். இப்போ இதை வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு இங்க வைக்க போறோம். இந்த பேனல் ஓபன் பண்ணிட்டு பேஸ் லைன் போட்டுக்கோம். பாத்தீங்களா? அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்ம வச்சு இப்போ கட் பண்ண போறோம். அப்ப எல்லா பேனலும் நமக்கு ஒரே மாதிரி மேல ஒரே சைஸ், கீழே ஒரே சைஸா நமக்கு வந்துடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேனல்ஸ் இதே மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேனல்ஸ் பாருங்க அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு கீழே பார்டர் வந்து அந்த கிளாத்ல நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் ஒரு 3 பேனல்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாத்ல நம்ம இப்போ 4 இன்ச்சஸ்க்கு கிளாத்தை வந்து டிவைட் பண்ணிட்டு 4 பீசஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். 4 பீசஸாக பிரித்து நம்ம இதை ஜாயின் பண்ணி கீழே பார்டராக இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் சைடு நமக்கு வந்து 42 இன்ச்சஸ் வருது. 42 இன்ச்சஸ்க்கு நமக்கு லென்த்தாக வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம இந்த கீழே அனார்கலி பார்ட்டில் நம்ம இதை பார்டராக வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 4 இன்ச்சஸாக 2 பீஸ், இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்ல ஸ்டிச் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி பேக் போர்ஷனுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம இப்போ பார்டராக அட்டாச் பண்ண போகிறோம் இந்த இதுக்கு. ஸோ இதனோட கட்டிங் வந்து அவ்வளோதான். பார்டர் ரெடி ஆயிடுச்சு. 6 பேனல்ஸும் கட் பண்ணிட்டேன் நான். இதில் 3 பேனல்ஸ் இருக்குது, இதில் 3 பேனல்ஸ் இருக்குது. ஸோ 6 பேனல்ஸும் கட் பண்ணியாச்சு, யோக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. ஸோ கட்டிங் பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டிச்சிங் பார்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.